வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவரது உயர் ஆலோசகர்களும் அக்டோபரில் தென்கொரியாவுக்கு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அபெக் கூட்டத்திற்காக பயணம் செய்ய அமைதியாக தயாராகி வருவதாக ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அக்டோபர் மாத இறுதிக்கும் நவம்பர் மாத தொடக்கத்திற்கும் இடையில் தென்கொரியாவின் கியோங்ஜூ நகரில் நடைபெறவிருக்கும் இந்த உச்சி மாநாடு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக ட்ரம்பால் பார்க்கப்படுகிறது என்று விஷயம் அறிந்தவர்களால் கூறப்படுகிறது. சீனா மீது ட்ரம்ப் வரி விதிப்புகளை அறிவித்த போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என்னுடன் தொலைபேசியில் பேசினால் வரி விதிப்பை குறைப்பது பற்றி யோசிக்கலாம் என்று ட்ரம்ப் அறிவித்தார். சீனாவின் பக்கத்தில் இருந்து எந்த விதமான சத்தமும் இல்லை. அதன் பின் வெள்ளை மாளிகையை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் ஒரு தொலைபேசி அழைப்புக்காக முயன்றது. அதற்கும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அழைப்பு அனுப்பப்பட்டது. அது சீனாவால் நிராகரிக்கப்பட்டது. ட்ரம்ப் சீனாவுக்கு போகலாம் என்றால் ட்ரம்பை சீனர்கள் வரவேற்க வேண்டும். அதுவும் நடப்பதாக தெரியவில்லை. அதனால் மூன்றாவது நாடு ஒன்றிலாவது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க துடிக்கின்றார் சீனாவால் நிராகரிக்கப்பட்ட ட்ரம்ப். அபெக் மாநாட்டில் இருதரப்பு சந்திப்பு குறித்து தீவிர விவாதங்கள் நடந்துள்ளதாகவும் ஆனால் உறுதியான திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான வெளிநாட்டின் தொடர்ச்சிதான். ட்ரம்பின் தொலைபேசி அழைப்புகளை 4 தடவைகள் நிராகரித்த மோடி வெள்ளை மாளிகைக்கு வருமாறு வந்த 2 கோரிக்கைகளையும் நிராகரித்தார். இப்போது நியூயார்க்கில் நடக்க உள்ள ஐநா பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்ட இந்திய பிரதமர் மோடி அதை தவிர்க்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் ட்ரம்ப் தனிமைப்படுத்தப்படுகின்றார். வெள்ளை மாளிகையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருங்கள் என்று உலக தலைவர்களால் தனித்து விடப்பட்டுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் அவரின் தென்கொரிய பயணம் அமெரிக்காவில் அதிக பொருளாதார முதலீடுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் ஜனாதிபதி கருதுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ட்ரம்பின் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தின் போது உட்பட அவரது முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணம் செய்வது அவரது மற்றொரு விளம்பர நிகழ்ச்சி நிரலுக்கும் நன்றாக பொருந்தலாம். ட்ரம்பின் கொரிய பிராந்தியத்தின் பயணம் அவரை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் மீண்டும் ஒரு சந்திப்பை நடத்தும் நிலையை ஏற்படுத்தக்கூடும். அது விளம்பர பிரியரான ட்ரம்புக்கு மற்றொரு பெரிய விளம்பர கதவை திறந்து விடலாம். இருப்பினும் கிம் ட்ரம்பை சந்திக்க ஒப்புக்கொள்வாரா என்பது இன்னமும் ஒரு கேள்வியாக உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி பதவி என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அது இப்போது இப்படியாகிவிட்டது. இது ட்ரம்பின் சாதனை மற்றும் அவரின் வாயின் சாதனை. தென்கொரிய ஜனாதிபதி லே ஜே மியோங் கடந்த வாரம் ட்ரம்புடனான சந்திப்பின் போது அபெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ஜனாதிபதியை அழைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கிம்மை சந்திக்க விருப்பம் இருப்பதாக லீயிடம் கூறினார். நான் அதை செய்வேன், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அவர் என்னை சந்திக்க விரும்புகிறார் என்று வடகொரிய தலைவர் பற்றி ட்ரம்ப் கூறினார். அவரை சந்திக்க நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம், மேலும் உறவுகளை மேம்படுத்துவோம். தென்கொரியாவுக்கு ஜனாதிபதியின் எதிர்பார்க்கப்படும் பயணம் ஷி ஜின்பிங் மற்றும் கிம் இருவருடனான உறவில் ஒரு கடினமான நேரத்தில் வருகிறது. இந்த வாரம் பெய்ஜிங்கில் கிம், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை ஷி ஜின்பிங் வெவ்வேறு தினங்களிலே வரவேற்றார். ஒவ்வொரு தலைவர்களுடனும் தனக்கு வலுவான தனிப்பட்ட உறவுகள் இருப்பதாக ட்ரம்ப் அடிக்கடி அறிவித்த போதிலும் அந்த சந்திப்புகளை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் விமர்சித்தார். அதிலிருந்து ட்ரம்பின் பலவீனம் வெளியே தெரிய வந்தது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் சீனாவின் அற்புதமான மக்கள் ஒரு சிறந்த மற்றும் நீடித்த கொண்டாட்ட நாளை கொண்டாடட்டும். அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் சதி செய்யும் விளாடிமிர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன்னுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவிக்கவும் என்று அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது ட்ரம்ப் சமூக ஊடகங்களே எழுதினார். வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், புட்டின் மற்றும் மோடியின் புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டார் எழுதினார். ஆழமான இருண்ட சீனாவிடம் நாம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டோம் என்று தெரிகிறது. அவர்களுக்கு நீண்ட மற்றும் பலமான எதிர்காலம் ஒன்று இருக்கட்டும் என்று குறிப்பிட்டார். இது ட்ரம்பின் இயலாமையை காட்டியது. ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராணுவ அணிவகுப்பு ஓரளவுக்கு அவர் பார்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அவர்கள் இதை செய்வதற்கான காரணத்தை நான் புரிந்து கொண்டேன், நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவர்கள் நம்பினார்கள். நானும் பார்த்து கொண்டிருந்தேன் என்று ட்ரம்ப் கூறினார். அதற்கு சீன தரப்பிலிருந்து பதில் ஏதும் இல்லை. அவர்கள் ட்ரம்பை கண்டுகொள்ளவும் இல்லை. சீன பொருட்களுக்கான அமெரிக்க வரிகளை அதிகரிப்பதை ஜனாதிபதி ட்ரம்ப் தாமதப்படுத்தி உள்ளார். உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தக போர் மிகவும் தீவிரமாக இருந்த ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் உச்சத்திற்கு செல்வதை தாமதப்படுத்தியுள்ளது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அல்ல, ட்ரம்ப் தான். ஏப்ரல் மாதத்தில் ட்ரம்ப் சீன இறக்குமதிகளுக்கு 145% வரியை விதித்தார். மேலும் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரி விதித்தது. கடந்த மாதம் அந்த வரி விதிப்புகள் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் நவம்பர் வரை அதிக வரி விதிப்புகளை இடைநிறுத்தி ஒரு நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். காரணம், சீட்ட ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்குள் செல்லாவிட்டால் அமெரிக்காவின் கதை கந்தலாகிவிடும். இப்போது அமெரிக்கர்கள் சீன பொருட்களுக்கு 30% அதிகம் வரி செலுத்துகின்றார்கள். அப்படி செலுத்தியும் சீன பொருட்கள் வியட்நாமிலிருந்து வரும் பொருட்களை விட மலிவாக உள்ளன.
ஏனென்றால் வியட்நாம் பொருட்களுக்கும் வரி விதிப்பு உண்டு. ட்ரம்பின் முட்டாள்தனத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் சீனர்களோ வியட்நாமியர்களோ அல்ல, அமெரிக்கர்கள் தான். ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு போக திட்டமிடும் நிலையில் மற்றும் ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம். அது அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் தென்கொரியா ஹுவாண்டாய் நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலையில் சோதனையின் போது சுற்றுலா விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக கார் உற்பத்தி ஆலையில் வேலை செய்த 475 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். இதில் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் தென்கொரிய பிரஜைகள். தென்கொரிய அரசாங்கம் அவசர கூட்டத்தை நடத்தி அமெரிக்காவில் உள்ள ஒரு ஹாண்டாய் ஆலையில் நடந்த ஒரு பெரிய குடியேற்ற சோதனையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கைது செய்யப்பட்டதற்கு விரைவாக பதில் அளிப்பதாக உறுதியளித்துள்ளது. தென்கொரிய அரசு ஜோர்ஜியாவில் உள்ள இடத்திற்கு தூதர்களை அனுப்பியுள்ளது. அதே நேரத்தில் ஹுவாண்டாய் ஆலையில் இயக்கும் எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன் அமெரிக்காவுக்கான பெரும்பாலான வர்த்தக பயணங்களை நிறுத்தி வைப்பதாக கூறியது. அமெரிக்க அதிகாரிகள் 475 பேரை பெரும்பாலும் தென்கொரிய நாட்டவர்கள் கைது செய்துள்ளனர். அவர்கள் மாநிலத்தின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களில் ஒன்றான தென்கொரிய தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக வேலை செய்வது கண்டறியப்பட்டதாக கூறினார்கள். இந்த நடவடிக்கையை வெள்ளை மாளிகை ஆதரித்து இந்த சோதனை வெளிநாட்டு முதலீட்டை தடுக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையினை நிராகரித்தது. அப்படியானால் தென்கொரிய முதலீடு அமெரிக்காவுக்கு வருமா? அமெரிக்க அதிகாரிகள் வரும் 475 பேரை கைது செய்த பின்னர் அந்த தென்கொரிய நிறுவனம் அமெரிக்காவில் முதலீடு செய்யுமா? குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கம் ICE அமைப்பே அவர்களை கைது செய்தது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்யப்பட்ட அவர்கள் சட்டவிரோத வெளிநாட்டினர். ICE அதன் வேலையை செய்து கொண்டிருந்தது என்று கூறினார். ICE அதிகாரிகள் வெளியிட்ட காணொலியில் ஆசிய தொழிலாளர்கள் ஒரு கட்டடத்தின் முன் கட்டப்பட்டிருப்பதை காட்டியது. சிலர் குவாண்டாய் மற்றும் LGCNS போன்ற பெயர்களை கொண்ட மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். குறுகிய கால அல்லது பொழுதுபோக்கு விசாக்களில் உள்ளவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று ICE கூறியது. அமெரிக்க வேலைகளை பாதுகாக்க இந்த சோதனைகள் அவசியம் என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் அமெரிக்க வேலைகளை கொடுக்க வெளிநாட்டு முதலீட்டு தொழிற்சாலை அவசியம் என்பதை அவர் வசதியாக கூற மறந்துவிட்டார். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான தென்கொரியா அமெரிக்க உற்பத்தி முதலீட்டில் பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலரை முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளது. இனி அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பது தெரியவில்லை. ட்ரம்ப் மற்ற நாடுகளிலிருந்து பெரிய முதலீடுகளை ஊக்குவித்து வருகின்றார். அதே நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான விசா ஒதுக்கீட்டையும் கடுமையாக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட LG ஊழியர்கள் பலர் பல்வேறு விசாக்களுடன் அல்லது விசா தள்ளுபடி திட்டத்தின் கீழ் வர்த்தக பயணங்களில் இருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் சோ ஹியூன் சனிக்கிழமை இந்த விவகாரம் குறித்து அவசர கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய போது, நமது நாட்டு மக்கள் கைது செய்யப்பட்டதற்கு எமக்கு மிகுந்த பொறுப்புணர்வு இருப்பதாக உணர்ந்ததாக கூறினார். கைதுகளுக்கு பதிலடி கொடுக்க தென்கொரிய அரசாங்கம் ஒரு வெளிநாட்டு கொரிய பாதுகாப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் அவர் வாஷிங்டனுக்கு செல்லலாம் என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் தெரிந்தவுடன் அமெரிக்க சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் நமது நாட்டினரின் உரிமைகளையோ அல்லது நமது கொரிய முதலீட்டு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பொருளாதார நடவடிக்கைகளையோ அநியாயமாக மீறக்கூடாது என்று தென்கொரிய ஜனாதிபதி தெரிவித்தார். சனிக்கிழமை LG எனர்ஜி சொல்யூஷன் அதன் தலைமை மனிதவள அதிகாரி கிம் கி ஜூவை ஞாயிற்றுக்கிழமை ஜோர்ஜியா தளத்திற்கு அனுப்புவதாக அறிவித்தது. எங்கள் நிறுவனம் மற்றும் கூட்டு நிறுவனங்களிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்களை விரைவாக விடுவிப்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சிகளையும் நடத்தி வருகிறோம் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கைதிகளுக்கான அவசர தொடர்பு நெட்வொர்க் மூலம் குடும்பங்களுக்கு வழக்கமான மருந்துகளை நாங்கள் உறுதி செய்கின்றோம். மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூற திட்டமிட்டுள்ளோம். அமெரிக்காவுக்கான பெரும்பாலான வர்த்தக பயணங்களை நிறுத்தி வைப்பதாகவும் அமெரிக்காவில் பணியில் உள்ள ஊழியர்கள் உடனடியாக வீடு திரும்புமாறும் தென்கொரிய நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய ஊடகங்கள் இந்த சோதனையை ஒரு அதிர்ச்சியான பரவலாக விவரித்தன. டோங்கே இல்போ செய்தித்தாள் இது அமெரிக்காவில் எங்கள் வர்த்தகங்களின் செயல்பாடுகளில் செல்லிடக்கூடிய விளைவை ஏற்படுத்தும் என்று கூறி எச்சரித்தது. புதிய மின்சார வாகனங்களை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலை ஜோர்ஜியாவின் குடியரசுக் கட்சி ஆளுநரால் மாநில வரலாற்றில் மிகப்பெரிய பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக புகழ்ந்து பேசப்பட்டது. இது அந்த மாநிலத்தில் 1200 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. அவர்களில் 475 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிற்சாலை தொடர்ந்து நடக்குமா அல்லது தென்கொரியாவுக்கு திருப்பி விடுமா என்பது தெரியவில்லை. ஆனால் ட்ரம்பின் அறிவுத்திறன் மிக தெளிவாக தெரிகின்றது. கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அவர்களை அடுத்த இடத்திற்கு எங்கு மாற்றுவது என்று நிறுவனம் முடிவு செய்யும் வரை ஜோர்ஜியாவின் பாக்ஸ்டனில் உள்ள ஒரு ICE மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கூட்டு முயற்சி தொழிற்சாலையில் அதன் 47 ஊழியர்களும் ஒப்பந்தக்காரர்களுக்கான சுமார் 250 தொழிலாளர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக LG எனர்ஜி சொல்யூஷன் தெரிவித்துள்ளது.